நானும் பேச்சாளனாக தான் வந்தேன். நீங்கள் நடுவில் உட்காந்து பேசுங்கன்னாங்க, சரின்ட்டு உட்காந்துக்கிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. ஒரு காட்சியில் ஆப்பிள் பழத்தை நான் தின்னுக்கிட்டு காலை ஆட்டிக்கிட்டு சமயக்கட்டில் உட்காந்து அவங்க எங்கூட ஊர்வசியோட கல்பனா அவங்க நடிச்சிட்ருக்காங்க. நீங்கள் பேசிக்கிட்டு ஆப்பிள் தின்னுட்டுருக்கீங்க, கேமரா ஜன்னலுக்கு வெளியில் இருக்கோம், ஆக்ஷன் சொன்ன உடனே நீங்கள் ஆப்பிள் தின்னுக்கிட்டே பேசுங்கன்னு. 2வது படம் நான் இது ரொம்ப ஈஸியாக 30 வருஷமாக மேடையில் பேசுகிறேன் நான், இது என்ன பெரிய விஷயம் அப்படின்ட்டு ஆக்ஷன் அப்படின்னு 1/4 கிலோ ஆப்பிளை தின்னுருக்கேங்க. ஒரு டைலாக் வரல, தின்னா பேச முடியல, பேசுனா திங்க முடியல. இல்லை தக்காளி வச்சுக்கோங்க, தின்றுருக்கேன். அப்புறம் சீன் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது முடிச்சா முடியல, இங்கே தீர்ந்து வச்சு எனக்கு. நான் அவர்கிட்ட போய் மெதுவாக ஆப்பிள் வேணாம் திங்கவா, ஏன்னா முதல்ல தக்காளி தின்றுருக்கேன், ஆப்பிள் வேணாம் திங்கவான்னு கேட்டேன். அவர் உடனே நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர் அப்படின்னாரு. என்ன போடு பாருங்க, நீங்கள் ஒரு பழம்பெரும் நடிகர்னாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடத்துல பேசுகிறப்ப சொல்லுவேன் அவருடைய பேரை. பேச்சாளர் நடிகர்களெல்லாம் இல்லாமல் நினைக்கிறதோ மற்றது உருமாறுறதோ சாதாரணம் கிடையாது. அதுக்கு ஏதாவது ஒரு மந்திரக்கோளில் வந்து அப்படிங்கணும் இப்படிங்கணும், அப்படி செஞ்சால் தான் முடியும். விட்லாச்சாரியான்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, இங்கே இருக்கவங்களுக்கு நான் கொஞ்சம் வயசானா தான் தெரியும். பழைய மாய மந்திர படங்கள், மாயமோதிரம், ஜெகன்மோகினி, அது மாதிரி படங்கள். அந்த படங்கள் எல்லாம் அவர் வந்து ரொம்ப டெக்னிக்காக படம் எடுப்பாராம். எப்படின்னா, யாராவது சொன்னபடி கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக கால் சீட்டு கொடு, இல்லைன்னா நாயாக்கி விட்டுருவேன் அப்படின்னு வரான். அதாவது எடுத்த உடனே அவன் நாயாகிற மாதிரி சீன் எடுத்துகிட்டு திருப்பி அவன் மீண்டு வர்ற மாதிரி சீன் எடுத்து வச்சுக்கிட்டு படம் முழுக்க அவர் கால் சீட்டே வேண்டியதில்லை, நாயா அலை அப்படிங்கிற மாதிரி. இது நான் ஒரு திரை விமர்சனத்தில் படித்தேங்க. ஏன் வந்தா உள்ளுவா, இல்லைன்னா நீ வாட்டுக்கு அலை, ஒன்றும் கிடையாது, அப்படிதான். எவ்வளவு சுலபமாக இருந்திருக்கு பாருங்க. நமக்கு என்னென்னா, அந்த படத்தை பார்க்குற போது இருந்த சந்தோஷமும் அதை பற்றி பேசுகிற போது இருக்கிற சந்தோஷமும் இருக்குது பாருங்க, அதுதாங்க நமக்கு பெரிய மகிழ்ச்சி. எப்போவும் பேசுகிறதுக்கு ஆள் கிடச்சுன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். இப்போ இல்லைங்க, இந்த தலைமுறை என்ன ஆக போதோ எனக்கு கவலையாக இருக்குது. அன்றைக்கி இதில் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒன்று பார்த்தேன். ஒருத்தர் வந்து கதவை தட்டுறான், காலிங் பெல் அடிக்கிறான். உள்ளேருந்து வீட்டில் இருந்து அவன் வந்து ஹலோ வந்துட்டிங்களா, ஆமாம், அப்புறம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், போவோம். அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. சார் என் டைம் முடிஞ்சது, இந்த இதில் பே பண்ணிட்டீங்கன்னா நான் போயிடுவேன். என்ன தெரியுங்களா, பேசுகிறதுக்கு ஆள் அனுப்புகிறாங்க, சாப்பிட்றதுக்கு உணவு அனுப்புகிறான்ல, அது மாதிரி ஜிபே பண்ணுற மாதிரி. அதுக்கு ஒருத்தர் வந்து நம்மகிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு போகிறான். இன்னொரு கட்டுரையும் படித்தேன். அடுத்த தலைமுறையில் பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட பேசுனா குற்றமா, கிரைமா. போலீஸ் என் கூட ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கான், பேச முயற்சி பண்ற, என்னன்னு தெரியல, நீங்க அவனை கைது பண்ணுங்க. பேசுறது மனித இனம் தானுங்க, வேற ஏதாவது பேசி கேள்விப்பட்டிருக்கமா? அதை வந்து யார்கிட்டையும் பேசாம காதில் மாட்டிக்கிட்டு கண்ணில், அதாவது இந்த புலனுக்குள்ளே போகக்கூடாதுங்க. கண்ணிலையே பூராத்தையும் பார்த்துட்டோம்னா அப்புறம் யார்கிட்ட தான் பேசுவீங்க? அதனால தான் எனக்கு சென்னையில் படம் பார்க்குறப்ப எனக்கு அவ்வளோவா சுவாரஸ்யமாக புரியாது. எங்கள் ஊர்லலாம் படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக சிவாஜி இப்படி திரும்பிட்டா போதும், காசு செத்துச்சுடா அப்படின்னு போவாங்க. அதாவது அவன் வாங்கின டிக்கெட்டுக்குரிய சீன் முடிஞ்சிருச்சான், அப்படியான ஒரு மகிழ்ச்சி ஏற்படும். இங்கே எல்லா காட்சியிலும் பேசாமலே இருக்கீங்க. அதுவும் பாப்கார்ன் கூட சில பேர் ஐஸ்கிரீமில் தொட்டு சாப்பிட்றாங்க, சத்தம் கெட்டுருமோ அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இப்படி மௌனமாவா இருப்பா? வாங்க, கலகலன்னு பேசி கலகலன்னு வச்சுக்கிட்டு எல்லாரும் திரையுலகம் சார்ந்தவங்க தான். அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்போ ஒரு வகையான ஒரு உணர்வு இருக்கணுங்க. அதுவும் அந்த கிராமத்து மக்கள் பார்க்குறப்ப அலிபாபாவில் வீரப்பா பானுமதியை அந்த குதிரையில் கடத்திட்டு போவார்ல, அந்த நேரம் அந்த குதிரை அப்படி திரும்பி இருக்குங்க. எம்ஜிஆர் கொஞ்சம் குதிரை லேட்டாக வரும், கீழே இருக்க கிளவி போடுவோம், அங்கிட்டு இங்கிட்டு அப்படின்னு கத்துங்க. ஏன்னா அவர் குதிரை எங்கிட்டு திருப்பிட்டாரு, என்ன பண்ணுறது? அப்படி படம் பார்க்கணும்.
தேமேன்னு உட்காந்துருக்கப்படாது. என்னன்னா அதுதான் ரசனைங்கிறேன் நான். கைதட்டணும், சிரிக்கணும், பேசணும். நம்ம டிவியாக பார்த்து என்னென்னா கைதட்டுறது மறந்து போச்சு, சிரிக்கிறது மறந்து போச்சு. நடுவீட்டுக்குள்ளே கைதட்டா விடுவாங்களா சொல்லுங்க பார்ப்போம். இங்கே எதாக இருந்தாலும் வெளியே போய் செய்ய, தம்மடிக்க போகிற மாதிரி அப்படி போய் கைதட்டிட்டு வந்துருப்போம். இந்த உணர்வுகளை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நமக்கு ரசிக்கவும், சாப்பிட்றப்ப கூட அதை எடுத்து ரசித்து பார்த்து. என்ன படம், தூக்கில் தங்கச்சி வீட்டுக்கு சகோதரி வீட்டுக்கு போயிருப்பார் சிவாஜி. அதான் கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் கொண்டு வந்தால் சகோதரி, கொலையும் செய்வாள் பத்தினி, உயிர் காப்பான் தோழன். இந்த 7 வரியை வச்சுட்டு தான் படம் வச்சுருப்பாங்க. அதில் போன உடனே உணவு வச்சுருப்பாங்க. சிவாஜி கேட்பார் ஒரே வார்த்தையில், சகோதரி இவை உண்டு கழிக்கவா கண்டு கழிக்கவா அப்படிம்பாரு. அந்த அழகு அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்த்து மகளவே நல்லா இருக்கே, உண்டு கழிக்கவா கண்டு கழிக்கவா. அப்போ உணவு சாப்பிட்ற போதும் அப்படி சாப்பிடணும், இசையை கேட்குற போதும் அப்படி மகிழணும். கவிதை படிக்கிற போது யார்கிட்டையாவது சொல்லணும்னு நமக்கு தோணும் இல்லையா? வேணுமா இல்லையா? யாருக்கு தான் ஃபோன் பண்ணுவீங்க சொல்லுங்க? போலீஸ்க்கா ஃபோன் பண்ண முடியும்? எதுக்கு ஃபோன் பண்ணீங்க என்னன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்குது. டாக்டர்கிட்ட சொல்லுங்கள், இதெல்லாம் எங்கிட்ட சொல்கிறீங்க? இல்லை சும்மா சொல்லணும் போல் இருந்துச்சு, சரி வச்சிடுறேன். ஒருத்தன் போய் நிறையா கஷ்டப்படுறேன் வாழ்க்கையில், நான் கல்யாணம் பண்ணியிருக்கக்கூடாது அப்படி இப்படின்னு போய் சொல்லியிருக்கேன். அவர் கேட்டுக்காரு, இது பேங்க்கு, இங்கே எதுக்கு வந்து இதெல்லாம் சொல்கிறீங்க? இல்லை கஷ்டத்தெல்லாம் சொன்னால் கடன் தருவாதான் சொன்னாங்க. என்னான்னு தெரியாமல் போர்டை படிக்காமல் போயிடுவாங்க சில பேர். இப்போ ஜோக்கு சொல்கிறதுக்காக இல்லைங்க, அதை ரசிக்கவே தெரியணும்ல, அதுதான் வேணும். நல்ல ரசனையும் நல்ல ஒரு வாழ்க்கையை ருசிக்கத்தக்க முறையில் இருந்தால் அவன் தான் வாழ்தான்னு அர்த்தம். சாப்பாடு சாப்பிட்றப்பே அதை எடுத்து சாப்பிட்டு பாராட்டி ஒரு வார்த்தையாக சொல்லணும், நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு. சும்மா உட்காந்து தின்னோம்னா இப்படி இருக்கும். ஒரு அம்மா பக்கத்து வீட்டுக்காரம்மான்னு கேட்டுச்சு, உங்கள் வீட்டுக்காரர் என்ன சாப்பிடுவார்? அது எதைப்பட்டாலும் திங்க ஒன்று. அது என்னது? அது புளி புள்ள திங்காது, யானை மாமி செஞ்சு சாப்பிடாது. இது எதைப்பட்டாலும் திங்கும்னா என்ன அர்த்தம்? ரசித்து சாப்பிட்றதும் ருசித்து சாப்பிட்றதும் நல்லா பேசுகிறதும் நல்லா மகிழ்ச்சியை கொண்டாடுறதும் திருவிழாக்கள் எதுக்குங்க? அதுக்கு தானே வச்சுருக்காங்க. விவேகானந்தர் அமெரிக்காவில் பேசுனது சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்கிறாங்களே தவிர அவர் முழுமையாக என்ன பேசினார்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அவர் பேசுனது புத்தகமாக வந்திருக்குங்க. என்ன தலைப்பில் பேசினார் தெரியுமா? கிணற்று தவளை, அந்த தலைப்பில் தான் பேசினார். கிணற்று தவளை, அந்த அந்த கதை தெரியும் உங்களுக்கு? அந்த அதில் பேசுனது ஒன்றும் இல்லை. கடல் தவளை வந்துச்சு, இந்த கிணத்து தவளை கேட்டுச்சு, எங்கேருந்து வர்ற கடலில் இருந்து, எவ்வளோ பெருசு இருக்கும்? உடனே அது பெருசாக இருக்குன்னுச்சு. இந்த இவ்வளோ பெருசு இருக்குமா? இப்படி தாண்டி காத்துச்சு, பெருசியா அப்படின்னு. நான் இப்படி போய் இப்படி போய் இவ்வளோ பெருசு இருக்குமா? ஏய் அது பெருசு. கடல் நான் எப்படி சொல்லுவேன்? கிணத்து தவளைக்கு கோவம் வந்துருச்சுங்க. நீ முதல்ல இங்கேருந்து போ, இல்லாத ஒன்று சொல்லி என்ன நீ குழப்ப பார்க்குற, கடல்னு ஒன்று கிடையாது. இதோடு ஆரம்பிக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? நீங்கள் நினைக்கிறீர்கள் உங்கள் நாட்டுக்காரர்கள் தான் அறிவாளிகள் என்று. இல்லை, கடல் இருக்கிறது, அந்த நாட்டிலிருந்து நான் வருகிறேன், ஞானிகள் பிறந்த தேசத்திலிருந்து வருகிறேன். இதாங்க அந்த பேச்சு. இந்த பல பேர் வள்ளுவர் சொன்னார்னு போயிடுவாங்க. என்ன சொன்னார்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் வீட்டில் போய் தேடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. கவிதை படிச்சுட்டு இருக்கப்பவே நமக்குள்ள ஒரு கவிதை உருவாகணுங்க. அதான் நல்ல விஷயம். நல்ல படத்தை பார்த்துட்டு இருக்கப்ப ஒன்றை ஒன்று பிறப்பித்தல் தானுங்க, அதுதானே சிறப்பு. நல்ல காட்சி வர்றப்ப தோய்ந்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம்ல, அப்போ பக்கத்தில் சில பேர் முறுக்கு வாங்கி திம்பாங்க, பார்த்துருக்கீங்களா? பலார்னு இறுக்கி புல்லாம் போல் தோணும். நான் இப்போ ராஜபாட் ரங்கவரை பார்த்துட்டு இருக்கேங்க, பழைய ஒரு தேட்டரில் உட்காந்து. அவ்வளோ சோகமான சீனு, கண்ணு கலங்குது. அம்மம்மா தம்பி என்று நம்பிங்க பாட்டுக்கு. என் பக்கத்தில் ஒருத்தர் 4 முறுக்கு ஒன்றா வாங்கி தின்னுட்டு, நான் அப்படியே கோவத்தோடு ஒன்று திரும்பி பார்த்தேங்க. அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நான் என்ன செய்ய, உனக்கு கடவுள் நாக்கு மட்டும்தான் படைச்சாரா?
இது அவரே கேட்குறாருங்க, வெறும் நீ வந்து நாச்சுவைக்காக பிறக்கலடா, கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு பாரு அப்படின்னு. இந்த பெண் பிள்ளைகள் வந்து அம்மாட்ட தலை பின்னுறதுக்கு தயங்குவாங்களாம் அம்மா கிட்ட. பழைய காலத்தில் அப்படி வச்சுக்கோங்க, இப்போ இதெல்லாம் சொல்லக்கூடாது. தலை பின்ன தயங்குவாங்களாம். ஏன்னா அம்மா தலையில் கொட்டிக்கிட்டு, மண்டையா அது, என்னது என்னைய காலம் பாரு, இப்படி இருக்கு அப்படி இருக்கு, குடி இப்படி கொட்டு வாங்கிட்டு. அப்போ அவள் குனிஞ்சிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டு சொல்லுவாளாம், இந்த தலையை பற்றி இப்படி வைகிற நீ, இதை பற்றி அவன் 40 பக்கம் நோட்டில் கவிதை எழுதியிருக்கான். எனக்கு வரிகள் சொல்ல தெரியல, நான் சொன்னது செய்தி தான். அந்த குனிஞ்சு சிரிக்கிற முகத்தில் எப்படி இருக்கு பாருங்க கவிதை. என்னன்னா கவிதையை ரசிக்கக்கூடிய மனம் நமக்கு வந்துட்டாலே நல்லா வந்திருக்கேன். ஒப்பிக்கிறதுக்கு பேர் இல்லை. எங்களுக்கு பெரிய பெரிய மகிழ்ச்சி என்னன்னா, இந்த அரங்கம் இவ்வளவு அழகாக நிறைஞ்சு மகிழ்வாக உட்கார வைக்கிறதுங்கிறது சாதாரணம் இல்லை. காரணம் பாடுபொருள் தான் முக்கியம். விருமாண்டி படம் பண்ணுற போது சண்டியர் அதுக்கு முதல்ல பேர், கமல் சார் வந்து அந்த கதை வசனம்லாம் எழுதிட்டுருக்கு. என்ன ஒரு மேடையில் பார்த்துட்டு மதுரை தமிழுக்காக நீங்கள் வாங்கன்னு என்னை கூப்பிட்டாரு. சரின்னு நான் போய் ஒத்துக்கிட்டேன் பேசுகிறதுக்கு. அப்போ கதாநாயகி வந்து நல்ல தமிழ் பேசக்கூடிய கதாநாயகி வேணும், அதுக்கு நம்ம தயாராகணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தார். அதான் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ மதுரையில் ராஜாமந்திய மடத்தில் ஒரு பெரிய திரைக்கலைஞர்களுடைய வருகை, பாரதி ராஜா உள்பட பெரியவங்கள் வந்திருந்தாங்க. அப்போ மதுரையில் எப்போவுமே கொந்தளிப்பாக இருக்கும், யாரை பார்த்தாலும் சந்தோஷம், கைதட்டு, விசில் வகை வகையாக அடித்து காட்டுவாங்க. பாரதி ராஜா கோவத்தில் சத்தம் போடுறாரு. அப்புறம் நான் போய் மைக்கு பிடிச்சி, இந்தாப்பா பேசாமரு, இப்போ வெளியாட்கள் வந்திருக்காங்க, இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது. ரெண்டாவது ஒன்றை காட்டில் நல்லா விசில் அடிப்பார் பாரதி ராஜா, அடிங்க அப்படின்னு 3 விசில் அடிச்சு காமிச்சார், டக்கு டக்கு டக்குன்னு. பார்த்தீங்களா, நல்லா அடிப்பார், அதனால் பேசாமல் இருக்கணும். முதல்ல இருங்க, நிகழ்ச்சியை ரசிங்க, அப்புறமேல கைதட்டுங்க, ஆரவாரம் பண்ணுங்க அப்படி சொல்லி முடித்தோடனே ஒருத்தவங்க பாடுவாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அபிராமி வந்து பாரதியார் பாட்டை பாடுறாங்க. பாரதியார் பாட்டை பாடினோடனே எனக்கு கேட்டு, நான் அதுக்கு முன்னாடி உங்களை நான் பார்த்ததில்லை. அன்னைக்கு இரவே நான் உடனே கமல் சாருக்கு ஃபோன் பண்ணி, இன்றைக்கி ஒருத்தவங்களை பார்த்தேங்க மேடையில், பாரதியார் பாட்டு அருமையாக பாடினாங்க, அழகாக தமிழ் உச்சரிப்பு அவ்வளோ அருமையாக. நான் தமிழ் வாத்தியார், ஞாபகம் வச்சுக்கோங்க, தமிழ் உச்சரிப்பு. ஏன்னா சில பேர் வணக்கம் அப்படி அப்போவே நான் கிடுகிடுன்னு நடிக்கிடுவேன், எனக்கு போயிட்டு வா சாமி அப்புறமேல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிடுவேன். நான் அதை அருமையாக உச்சரிக்கிறாங்கன்னு சொன்னேன். அப்படியா, சரி. 15 நாள் தாங்க, 15 நாளைக்குள்ளே அவங்கள கூப்பிட்டு வரிசையாக படத்தினுடைய உச்ச காட்சி வரைக்கும் ஸ்டில்ஸ் எடுத்து என்னை உடனே வர சொல்லி காமிச்சு என்னை வியக்க வச்சார். எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுங்களா, ஒரு பாட்டில் பேர் வாங்கின ஆட்கள்னு சொல்கிறோம்ல, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரே பாட்டில் அடிச்சுட்டு வந்து அந்த விருமாண்டி கதாநாயகியா அவங்க பேசுகிற அந்த மதுரை டைரக்டர் பூரா பார்த்திங்கன்னா வசனம் அவ்வளோ அருமையாக இருக்கும். எல்லா செயல்களிலும் சாதித்து காட்டி ஒருவரால் தான் முடியும். அவர்தான் நம்முடைய இன்றைய கதாநாயகன், வணக்கத்திற்குரிய கவிஞர் லிங்குசாமி அவர்கள், இயக்குனர். அதற்கு மேலே அவருடைய படைப்புகளை பற்றி சொல்கிறதா இருந்தால், விடியற்காலம் 3 மணிக்கெல்லாம் சில நேரங்களில் என்னுடைய தொலைபேசியில் அவர் கூப்பிடுவார். அது கொஞ்சம் கோபமாக எந்திரிச்சாலும் கூட அவர் சொல்கிற அந்த கவிதையை கேட்ட உடனேயே அப்புறம் ஒரு மணி நேரம் பேசுவோம். எப்போ தூங்குவார்னு எனக்கு தெரியல, கோபத்தில் சொல்லலை, சொல்கிறேன். அவருக்கு சிந்தனை வர்ற போது அந்த கவிதையை சொல்லி முடிச்சிடுவார். பிறகு திரும்ப ஒருக்க நாங்கள் பேசுவோம். சமீபத்தில் அமெரிக்க நாடுகளில் போய் பெரிய சாதனைகள்லாம் பண்ணிட்டு வந்து அவருடைய பல்வேறு புத்தகங்களுக்கும் நான் வந்து பேசுவதற்கான வாய்ப்பை எனக்கு அவர் பெற்று தந்திருக்கிறார். நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு நமது போல் அவருடைய அந்த லிங்கு 3வது தொகுதி பெயரிடப்படாத ஆறுகள், உண்மையிலே இப்பெல்லாம் இது வேணும். ஏன்னா முந்தியெல்லாம் ஆறில் தண்ணி இல்லைன்னு தான் சொல்லுவாங்க, இப்போ மண் இல்லைன்னு சொல்கிறதில்ல, இப்போ ஆறே இல்லை. அது வேற. அது எங்கள் ஊர் பக்கம்லாம் அது 6, 5, 4, 3 சுருங்கி
அது அது ஓடை மாதிரி ஒரு ஆறு ஓடையாகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிற காலத்தில் பெயரிடப்படாத ஆறுகள், அதுக்கு அவர் அந்த கவிதையில் சொல்லியிருக்க அற்புதமான செய்தி என்னென்னா, அந்த கண்ணாடி ஜன்னலில் வெளியிற மழை நீரினுடைய அழகத்தான் அப்படி சொல்கிறாரு. அதுக்கு என்ன பேர் வைப்போம்? ஒழுகுதுன்னு நான் சொல்லுவாங்க, நல்லா இருக்காது. அதனால் அதுக்கு அந்த பெயரிடப்படாத ஆறுகள்னு சொல்கிறப்ப அந்த கவிஞனுடைய கைப்பட்ட உடனே எப்படி ராமனுடைய கால் பட்ட உடனே அந்த கல் பெண்ணாச்சுன்னு நம்ம புராணத்தில் படிக்கிறோமோ, சிலருக்கு தான் அது முடியும். நல்ல பரதநாட்டியம் தெரிஞ்ச நடிகைகளுடைய சாதாரண பாவத்தில் கூட, கை அசைவில் கூட, கண் அசைவில் கூட ஒரு முத்திரை தெரியும். அதுபோல் அவருடைய சொற்களில், எழுத்தில், பேச்சில் எல்லாத்துலேயும் ஒரு ஞானமும் முதிர்ச்சியும் தெரியும். அத்தகைய பெருமை மிகுந்த நம்முடைய இயக்குனர் அவர்கள் இங்கே தன்னுடைய நூலை வெளியிட்டிருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவில் வெளியிட்டிருக்காரு. அதனால் பரவாயில்ல, நம்ம ஊர்லேயும் வெளியிடணும். ஏன்னா இது பிறந்த இடம் இல்லையா, கவிதை பிறந்த இடம் இங்கே தான். இது அங்கே வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாலும் கூட இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஹைக்கூ நம்முடைய வடிவமா அப்படின்னு பல பேர் இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜப்பானிய வடிவம் தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் நம்மகிட்ட அது இருந்தது. குறும்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது சிறிய வடிவில் இருக்கக்கூடிய பா. அதுலேயும் இலக்கணம் சொல்லுவாங்க என்னென்னா, அது 3 வரிக்குள்ளே அமையலாம். பிறகு அதனுடைய எல்லை எதுன்னு கேட்டால் கவிஞனின் கற்பனை எல்லை தான் அப்படிம்பாங்க. அவன் எவ்வளோ தூரத்துக்கு யோசிக்கிறானோ அவ்வளோ தூரத்துக்கு போகட்டும் அப்படிம்பாங்க. நீண்ட பாடல்களும் நம்மகிட்ட உண்டு, குறுகிய பாடல்களும் உண்டு. அதில் இந்த நூற்றாண்டுக்கு, ஏன்னா நம்ம ஆட்கள் இன்றைக்கி இருக்கக்கூடியவங்க ஒரு நிமிடம் ஒரு வினாடி கூட ஒரு விஷயத்தில் உள்ளே போய் பார்க்குறதில்ல. அதுவும் சில பேர் அந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அப்படியே வச்சு இப்படி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன வருது என்ன போகுதுன்னு அவங்க பார்க்குறதில்ல. இதை நான் பார்த்து வியந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் இந்த காலத்திற்கு ஏற்றபடியான அந்த படைப்புகளை தர்றது அது கவிஞனால் மட்டும்தான் முடியும். குறிப்பாக நம்முடைய லிங்குசாமி போன்ற இயக்குனர்கள் எப்படி அவங்க திரையில் தங்களுடைய சாதனைகளை காட்டுகிறார்களோ, அதுபோல் இது எனக்கு தெரிஞ்சு தாளில் எழுதப்பட்டிருந்தாலும் கூட செல்லுலாயில் அவர் எத்தனையோ கவிதைகள் எழுதியிருக்கிறார். அவருடைய படங்கள் எல்லாமே கவிதைகளாக தான் இருக்கும். அதோடு சேர்ந்து இந்த அருமையான கவிதை தொகுப்பு நான் முழுமையும் படித்து முடிச்சிட்டேன். அது அப்படி படித்து முடித்தா தான் மேடைக்கு வர்றப்போ பயம் இல்லாமல் இருக்கும். அதுக்காக அது ஒவ்வொன்றையும் படிச்சுட்டு வேகமாக படிக்கக்கூடாது. ஒரு கவிதையை படித்தா கொஞ்சம் நேரம் நிற்கணும். அது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்கணும். பார்த்துட்டு அடுத்த கவிதைக்கு போகணும். நல்ல உணவை ரசித்து சாப்பிட்றவன் தான் நல்லாயிருக்கும். எது போட்டாலும் அம்முட்டி ஒன்றா சுருட்டி மேல் நோக்கி எரிஞ்சிட்டான்னா அதில் நியாயமாகாது. அதுபோல் அவருடைய இந்த நூல் வெளியிட்ட பொறுத்த அளவில் நூலில் காணப்படுகின்ற அத்தனை செய்திகளும் அவ்வளவு அருமையானவை. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைய சமுதாயம் இவர்கள் வேகத்துக்கு ஈடு கொடுக்கணும். ஆனந்த விடலில் வருகிற போதும் இதில் சில கவிதைகள் ஆனந்த விடலில் வந்திருக்குது. அப்போவும் நான் படிப்பேன், அந்த படங்களை பார்ப்பேன். இந்த கவிதைக்கு இன்னொரு பெரிய சிறப்பை தருது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வரையப்பட்டிருக்கூடிய ஓவியங்கள். அவர் ஓவியர் வந்திருக்காரா? இருக்கிறார். அவருக்கு ஒரு பாராட்டு சொல்லுங்கள். தமிழ் பத்தன் உண்மையாக ஒரு படத்துக்கு எப்படி ஒளிப்பதிவாளர் கேமராமேனோ அதுபோல் அவருடைய ஓவியங்கள் தனியாக பேசுது. அந்த காலத்தில் பி ஸ்ரீ என்கின்ற ஒரு எழுத்தாளர் ராமாயணத்தை சித்திர ராமாயணம்னு எழுதினார். நான் சின்ன பிள்ளையாருக்கு படிச்சிருக்கிறேன். ராமாயணத்துக்கான படங்களை வரைவாங்க. அவ்வளவு அருமையாக இருக்கும். அதுபோல் கோகுலு தில்லான மோகனாம்பாள் படம் எடுக்கிறப்ப காஸ்டியூம் மற்றவற்றெல்லாம் விகடனில் போய் வாங்கிட்டு வந்து அந்த கோகுலு படங்களை வச்சு தான் காஸ்டியூம் போட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த கவிதைக்கு ஒரு உயிர் கொடுத்திருப்பவர் யார் என்றால், அவர் உயிர் கொடுத்த பெருமகனார் லிங்குசாமி அவர்களாக இருந்தாலும் அதனுடைய வடிவத்திற்கு இன்னும் உயிரூட்டியவர் நம்முடைய
ஓவியர் தான். அவருக்கும் நம்முடைய பாராட்டுக்கள் நம்ம சொல்லியிருந்தோம். ஓவிய கண்காட்சிகளும் நம்ம நாட்டில் ரொம்ப கம்மிங்க, கவலையாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த ஓவியத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு மனநிலை இருந்தால் தான் ஓவியத்தை ரசிக்க முடியும். நான் ஒரு இதில் படித்தேன், ஒரு ஓவிய இதுக்கு வந்து அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டே இருந்திருக்கார் ஒருத்தர். அந்த ஓவியரும் கூடவே போய் ஏதாவது ஓவியம் வேணுமான்னு கேட்டிருக்காரு. இப்படியே அவர் பார்த்துட்டு இந்த கடைசியாக இருக்க ஓவியத்தை கொடுத்துருக்காரு. அது சுவிட்ச் போர்டு வேறு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு அது அதுக்கு வித்தியாசம் தெரியாமல் இருந்தால் நம்ம என்ன செய்யறது? டாவின்சியினுடைய ஓவியத்தை இப்போ நான் போயிருந்தப்ப, ஃப்ரான்ஸ் போயிருந்தப்ப, பாரிஸ் போயிருந்தப்ப பார்த்தேங்க. அதாவது ஒரு ஜன்னல் பக்கத்தில் ஒரு பெண்ணு படிச்சிட்ருக்கா. இப்போ ஒரு மெழுகுவத்தியோ விளக்கோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது பெரிய இதில் ஃபோர்ட்ரைட்டில் இருக்குதுன்னு வைங்க. நீங்கள் கிட்ட போக போக அதனுடைய விளக்கம் வந்துக்கிட்டே இருக்குமா. அந்த பெண்ணு உட்காந்துருக்கக்கூடிய டேபிளில் ஒரு விரிப்பு, அப்புறம் அதில் ஒரு லென்ஸு தொங்க விட்டுருக்காங்க. அது எதுக்குன்னா அந்த புத்தகம் அந்த பெண் வச்சுருக்கால அந்த அட்டைப்படத்தை பார்க்கலாம். இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த லென்ஸை வச்சு பார்த்தா அந்த பெண்ணு படிக்கிற புத்தகம் இருக்குல்ல, அந்த எழுத்தையே வாசிக்கலாங்கிறாங்க. அதை கூர்மைப்படுத்தினா இது நம்புகிற மாதிரியா இருக்குதுன்னு நம்ம கேட்போம். அப்போ எவ்வளவு நுண்ணிய முறையில் அந்த ஓவியம் எழுதப்பட்டிருக்குன்னு பாருங்கள். எவ்வளவு காலம் அந்த அங்கே இருக்கக்கூடிய அந்த சர்ச்சில் அவர் வரைஞ்சி அந்த ஓவியங்களை சொல்லுவாங்க. நம்ம ராமேஸ்வரம் ஓவியத்தை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, விதானத்தில் ஓவியம் வரைகிறது சாதாரணம் இல்லைங்க. மல்லாக்கப்படுத்து சாரத்து மேலே கண்ணில் சல்லா துணிமா அதுக்கு பேர். அது வந்து இன்றைக்கி நம்ம பிளாஸ்டிக் பேப்பர் மாதிரி போட்டுக்கிட்டு மேலே ஏறி படுத்துட்டா தண்ணி உள்பட எல்லாத்தையும் கயரில் தான் கொடுக்கணுங்க. ஏன்னா அவர் வந்து 3 அடுக்கில் கொண்ட இதில் மல்லாக்கப்படுத்திருப்பார். அதை அப்படியே நகட்டிக்கிட்டே போவாங்க, அதில் தான் வரையணும். இப்படியான ஓவியங்கள் வரையப்படுறப்ப அது நம்ம நிமிந்தே பார்க்கறதில்ல. சில பேர் பொங்கலை வாங்கி தின்ட்டு அதை தடை விட்டு போயிடுவாங்க. அது ஒரு நேர்த்திக்கடை மாதிரி வச்சுருப்பான். இதுதான் நமக்கு என்ன கவலையாக இருக்கும். புதுமைப்பித்தனுடைய அந்த சிற்பியின் நரகம்னு ஒரு சிறுகதை எப்போவாவது நேரம் இருந்தால் படிங்க. அது எவ்வளோ பாடுபட்டு அந்த ஒரு சிற்பத்தை உருவாக்கியிருப்பார் அவர். எல்லோரும் வந்து கண்ணை மூடி கும்பிட்டு சாமி மூடுவாங்க, கண்ணை மூடி. அந்த சிற்பத்துடைய அழகு என்னங்கிறத பார்க்குறதுக்காகத்தான் அது அவ்வளோ அருமையாக செய்யப்பட்டது. ஆனால் எல்லோரும் வந்தோடனே கண்ணை மூடிட்டு உட்காந்துருந்தோம்னா என்ன செய்ய முடியும்? ரொம்ப அழகான ஓவியங்கள் நமக்கு பரிசு தரப்பட்டன. வரைந்த ஓவியர்களுக்கு எங்களுடைய அருமையான பாராட்டுக்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து நம்ம ஆவலோடு எதிர்பார்த்துருக்கக்கூடிய எழுத்தாளர், நல்ல பேச்சாளர். எழுத்தாளர்னால் அப்டேட்டாக எழுதிட்டே இருப்பார். தினமணியில் அவருடைய கட்டுரை வர்றப்ப படித்து முடித்த உடனே நான் அவரை எப்படியாவது தொடர்பு கொண்டு அவர்கிட்ட நான் பேசிடுவேன். என்ன காரணம்னா அது ஒரு நிமிஷம் நம்மளை ஒரு கலங்க வைக்கும், அதிர வைக்கும், ஏதாவது செய்யும். அப்படியான ஒரு எழுத்து கவிதையாக இருந்தாலும் கட்டுரையாக இருந்தாலும், கட்டுரை படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். வாங்கி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு கொடுத்துட்டு போவாங்க. இந்த ஒரு கிரேசி பாய்ஸ் ஆஃப் த கேம்ஸ்னு ஒரு படத்தில் காட்டுவாங்க. ஒருத்தன் நின்று நோட்டீஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த முன்னாடி ஒரு சின்ன கால்வாயில் அழகான நதி மாதிரி சின்ன ஓடை ஓடிட்டுருக்கோம். இவன் கொடுத்துட்ருப்பான்ல, எல்லோரும் வாங்கிட்டு போவாங்கள்ல. கொஞ்ச நேரத்தில் பார்ப்பான், அது வந்து அந்த ஓடையில் அப்படியே சுருட்டி எரியப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதில் சில பேர் கப்பல் வேறு செஞ்சு விடுவாங்க. அடுத்ததில் இவனே கப்பல் செஞ்சு கொடுத்துருவான். அந்த 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 பேப்பர் கொடுக்குறான் இல்லையா, அந்த அறிவிப்பவே கப்பலாக செஞ்சு, எதுக்கு நீ போய் கஷ்டப்பட்டுட்டு கொடுத்து இதெல்லாம் விட போகிற போட்டோம். அதில் பாருங்கள், சின்ன வருத்தத்தை கூட வெளிப்படுத்துகிற முறை வந்து அருமையாக இருக்குது. நான் ஒரு சின்ன கிராமத்துக்கு பட்டிமன்றத்துக்கு போயிருந்தப்ப அந்த ஊரில் அது என்னன்னே தெரியாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் முன்னாடி ஒரு பையன் உட்காந்து சொல்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு வாயிலிருந்து ஒரு முட்டை எடுப்பார் பாரு அப்படிங்கிறான். அவன் என்னை மேஜிக் நடத்துகிறவன் நினச்சிருந்துருக்கான். அவனுக்கு புரியலை, ஆனால் உட்காந்துருக்கான் பாவம். இதுக்கிட்ட உட்காந்துருந்தான்ல, அதாவது அவன் கேட்க முடிஞ்சதில்லை. நமக்கு இந்த ஒரு நல்ல நிகழ்வு வர்ற போது கவிதைகள் நம்மளை அப்படியே மயக்குது. அதுவும் யார் எழுதுனான்னு தெரியாமல் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், ஆச்சரியமாக இருக்கும். யாரோ அப்படின்னு போடுவாங்க தெரியுங்களா. உதாரணமாக
இப்போ ஒரு கவிதை நான் படித்தேன், இது எனக்கும் தெரியல, இது யாருக்கும் தெரியல. இதான் என் நண்பர் தங்கமூர்த்தி அவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கார். அடிக்கடி நாங்கள் இவர்கள் மாதிரி அவர்களோடையும் பேசிகிட்டு இருப்போம். அப்போ ஒரு கவிதை போகிற போக்கில் சொல்கிறார். அவர் யாருடைய கவிதை எனக்கு தெரில. ஆர்ப்பாட்டமாய் தாஜ்மஹால், ஆர்ப்பாட்டமாய் தாஜ்மஹால், உள்ளே அடக்கமாய் நூர்ஜஹான். அவ்வளோதான், புரியலன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், பரவாயில்ல. அதாவது இந்த கவிதை சொல்கிற வேகத்தில் வந்தால் தான் கூட வர முடியும். சில பேர் பாத யாத்திரையில் 2 கிலோமீட்டர் பின்னாடி வருவாங்க. வெற்றிவேல் அங்கே இருப்பான், புரியுதா? அடக்கம்ங்கிற ஒரு சொல்லு, அதாவது அது திருப்பி அது நம்ம சொல்ல ஸ்லேடை இன்னும் ஓடி போயிருவீங்க, பயமாக இருக்கும். ஸ்லேடைன்னா கஷ்டம். கவிதை நம்மளை எப்படி ரசிக்க வைக்குது. மணிமேகலை ஒரு நூல் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதுரை கூலவாணிகன் சீத்தலை சாத்தனார், பௌத்த நூல். அந்த நூல் படிக்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த பாலி மொழியை படிச்சுக்கிறார் அவர். ஏன்னா தத்துவங்களை படித்தா தான் எழுத முடியும். அதில் ஒரே ஒரு காட்சிங்க, அதோட நம்ம முடிச்சிடலாம். எப்படின்னா என்ன மாதிரி நம்மளை கவிதை ஈர்க்குது. இத்தனைக்கும் அது பௌத்த தத்துவம் சொல்கிற நூல். அது தத்துவம் நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் உள்வாங்கிறது. ஆனால் எப்படி நகட்டிட்டு போகிறான் தெரியுமா அந்த விஷயத்த. ஒரு மாலை நேரம் வருதுங்க, மாலை நேரத்தை வர்ணிக்காத கவிஞர்களே கிடையவே கிடையாது. கலித்தொகைன்னு ஒரு நூல் இருக்குது, மாலை நேரத்தை படிக்கணும்னா படிங்க. அதாவது அந்த காலத்தில் ஒரு அரசன் மறைந்து இன்னொரு அரசன் வருவதற்குள் ஒரு வகையான குழப்பம் ஏற்படுமா அந்த நாட்டில். ஒரு ஆட்சி மாறி இன்னொரு ஆட்சி வர்றதுக்கு நடுவில் ஒரு சின்ன குழப்பம் ஏற்பட்டால் எப்படி இருக்குமோ அதுபோல் சூரியன் அந்த பகல் பொழுது முடிஞ்சது, முழு நிலவு சந்திரன் வரப்போகுது. இதுக்கு நடுவில் கொஞ்ச நேரம் இருக்கு பாருங்க, அதான் மாலை. கங்குள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிற மாதிரி மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே. யார்? கண்ணாசு பாட்டுங்க. பாசம்னு ஒரு படம், எம்ஜிஆர் படத்தில் வேற ஆளுக்கு டூயட்டு. இது ஆச்சரியம். டிஆர் ராமண்ணாங்கிற டைரக்டர் பண்ணியிருப்பார். எம்ஜிஆர் படத்தில் வேறொரு ஆளுக்கு டூயட்டு. கல்யாணகுமாரும் ஷீலான்னு ஒரு நடிகை, இப்போ சந்திரமுகியில் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க செம்மீன் படத்தில் நடித்தவங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரேம்நசீரோட 98 படங்களோ என்னமோ நடித்தவங்க அவங்க. மாலையும் இரவும் சந்திக்கும் இடத்தில் மயங்கிய ஒளியினை போலே. இதில் என்ன ஆச்சரியம்னா இதுக்கேற்ற மாதிரியான பிபிஎஸ்னுடைய குரலும் ஜானகியினுடைய குரலும் சேர்ந்து வரும். கண்ணாசனுடைய பாட்டு வரி தான் அது. இந்த மாலையும் இரவும் சந்திக்கிற நேரம் எப்படி இருக்குமா, ஒரு அரசன் போய் இன்னொரு அரசன் வர்றதுக்குள்ள எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. குடைநிழல் ஆண்டார்க்கும் ஆழிய வருவார்க்கும் இடை நின்ற காலம் போல் இருந்ததந்த மருண்மாலை. இது கலித்தொகை. குடைநிழல் ஆண்டார்க்கும் ஆழிய வருவோர்க்கும் இடை நின்ற காலம் போல் இருந்ததந்த மருண்மாலை. மணிமேகலை எப்படி தெரியுங்களா, புகார் நகரத்துக்குள்ளே மாலை நேரம் வருதாங்க. தயங்கி 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 வருதான். எதை போல? போர்க்களத்தில் கணவன் இறந்து போக தன்னுடைய குழந்தைகளோடு தன்னுடைய சகோதரனுடைய வீட்டில் தஞ்சம் புகுகின்ற அந்த பெண்ணை போல அந்த மாலை நேரம் மெதுவாக புகார் நகருக்குள் வந்தது. எப்படியான வர்ணனைங்க இது. நமக்கு பாடத்தில் இருந்துச்சா? சொல்லுங்க பார்ப்போம். மணிமேகலை மொட்டை அடிச்சுக்கிட்டு போனா, இவ்வளோதான் சொல்லி வச்சுருப்பாங்க. அவள் எவ்வளோ அழகி தெரியுமா? அவரே சொல்கிறார், ஆடவர் கண்டால் அகரலும் உண்டோ. ஆம்பளையாக இருந்தால் அவளை நின்று பார்க்காம போக மாட்டான். ஒருவேளை போனால் அப்படி ஒரு கேள்வி வரும்ல நமக்கு. பேடியர் என்றோ பெற்றியின் நின்றேடின் அப்படிங்கிற அடுத்த வார்த்தை. ஒருவேளை அவன் போனால் அவன் அந்த காலத்தில் அந்த சொல்லை பயன்படுத்துகிறாங்க, பேடியர் என்றோ பெற்றியின் நின்றேடின் அப்படின்னு. அப்படியான வர்ணனை சொல்லப்படுகின்ற இலக்கியங்கள் காப்பியங்கள் நம்மகிட்ட இருக்குங்க. அந்த தொடர்பு தான் இது. நம்மளா எப்படிங்க கவிதை எழுத முடியும்? சொல்லுங்க பார்ப்போம். நான்கிறது நான் மட்டுமா? இல்லையே. எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா, எங்கள் வாத்தியார், என்னுடைய நண்பன், என்னுடைய எதிரி, எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள், என் கவலை, என் தோல்வி, இது எல்லாமா சேர்ந்து எங்கனையோ ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தணும். அதை வெளிப்படுத்த எல்லாராலையும் முடியாது. அவங்க தமிழ் உலகத்தமிழ் சங்கத்தினுடைய இயக்குனர் ரொம்ப அருமையாக பேசுகிறப்ப சொன்னாங்க, கவிதைகள்ங்கிறது எப்படிப்பட்டது.
காதல்ங்கிறது எப்படிப்பட்டது அதையும் சொன்னாங்க. இதை திருவள்ளுவரே சொன்னாருங்க. எல்லாரும் காதலிக்கிறோம்லாம் சொல்லாதீங்க, தெரியாதுன்ட்டார். எல்லாராலையும் முடியாதாங்க. அது இப்போ காதலிக்கிறது எல்லாரும் அது இது பெரிய வேலையா? அப்படி இல்லை. அது என்ன அப்படின்னு, மலரினும் மெல்லிது காமம், மலரினும் மெல்லிது சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர்னா. அவனுக்கு அதில் இழக தெரியணும், இழக்க தெரியணும். தன்னை இழந்தால் தான் காதல் ஜெயிக்கும். அது உண்மை. எவ்வளோ பேருக்கு தெரியும்? அதுன்னு இன்னும் சொல்ல போனால், இன்றைக்கி இருக்கிற இந்த செல்பேசி எல்லாம் வந்த பிறகு ஒரு மென்மைத்தன்மை போயிடுச்சோன்னு பயமாக இருக்குது. அந்த பிள்ளை பேர் தெரிஞ்சுக்கிறவே 6 வருஷம் ஆயிருக்கு சில பேருக்கு. அதெல்லாம் ஒரு காலம். இப்போ மேத்தாவினுடைய கவிதை ஒன்று வரும், நீ யாரை பார்க்க வேண்டுமானாலும் போ, என் என் வீதி வழியாக போ. அவ்வளோதான் அந்த கவிதை. இவர் ஜன்னல்கிட்ட உட்காந்துருக்காருங்க. நீ யாரை பார்க்க வேண்டுமானாலும் போ, என் வீதி வழியாக போ. ஒன்றும் இல்லைங்க, அவன் ஒரு அப்பாவி காதலை, அவ்வளோதான் வச்சுக்கோங்க. எங்கிருந்தாலும் வாழ்க அப்படிங்கிற மாதிரி. அவன் விரும்புகிற பொருள் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவன் தாங்க நல்ல காதலை. இதுக்கு மேலே என்ன வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். கவியரங்கங்கள் காணா போச்சுங்க. அதுவும் கவலையாக தான் இருக்குது. தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. அதில் தமிழ் தாய் வாழ்த்து தான் நீங்கள் அதை தொடக்கத்துக்காக பாடுறதில்ல, கவிதையை தாயாக்கி பாடுவாங்க, வரவேற்பு சொல்லுவாங்க, அதே போல் நன்றி சொல்லுவாங்க, கவிதையிலே இத்தனை செய்வாங்க. அதுக்குன்னு ஒரு சபை, இதற்குன்னு ஒரு சபை எல்லாம் இருந்ததுங்க. அதுபோல் இந்த சபை இன்னைக்கு இவ்வளவு நிறைவாக இருக்க காரணம் நீங்கள்தான், இவர்கள்தான். பெருமையாக சொல்வோம், நாம் தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.